அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கட்சியிலிருந்து வெளியே போனவங்க தான் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமார் பாஸ்கர் அவங்க எல்லாமே வந்து இப்போ இன்னைக்கோட அறிக்கை கொடுத்திருப்பாரு. லட்சியம்ங்கிறது, கட்சியோட லட்சியம்ங்கிறது எத்தனை பேர்த்த வெளியேற்றினதில்ல, எத்தனை பேர்த்த சேர்த்தணும் அப்படிங்கிறதான். இவரை யார் வெளியே போக சொன்னா? முதன்னு கட்சி விட்டு வெளியே போனதே வேலுமணி, சி.வி. சண்முகம், இந்த விஜய் பாஸ்கர், இவங்க எல்லாம் ஒரு டீமை சேர்த்திக்கிட்டு 27 பேர் சேர்ந்து தாவேக்காவுக்கு எதுக்கு போனாங்க? அங்க போனா மந்திரி பதவி கிடைக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் உடனே இங்கிருந்து காளி வண்டி கூடாரமே காளி வண்டி பேர போனாங்க. அங்க விஜய் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அங்க வந்து வேலுமணி இவங்கெல்லாம் வந்து நேக்கா வந்து உள்ள வந்துட்டாங்க, சேர்த்துக்கிட்டாரு. வேலுமணி இன்னும் ஒரு 2 நாள் சேர்த்திட்டாரு. இப்போ சி.வி. சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்களெல்லாம் சேர்த்தாததுனால இப்போ வந்து அந்த குற்றச்சாட்டு இபிஎஸ் பக்கம் அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இபிஎஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. இதுல பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கட்சி விட்டு வெளியே சொன்னதாரு இபிஎஸ் தான் வெளியே சொன்னாரு. பதவிக்காக நைட்டா சொல்லாம தனியா கூட்டம் போட்டு இவங்க வாட்டு தாவேக்காவுக்கு போவாங்களாம், மந்திரி பதவி கிடைக்குன்னு. அங்க போய் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இபிஎஸ் மேல குற்றம் சொல்லுவாங்களாம். இது எப்படி நான் பாருங்க, எந்த அளவுக்கு கட்சியை பயன்படுத்தி, கட்சி தொண்டருடைய ரத்தத்தை பயன்படுத்தி இவங்க வந்து கொள்ளையடிச்சு, சரி சம்பாரிச்சிங்க, கட்சிக்கு வேலை செஞ்சு சொல்லி கட்சியை வச்சு பயன்படுத்திக்கிட்டீங்க, சொத்து சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க மந்திரி பதவி வர்றதுக்கு யாரு காரணம்? அதிமுக தொண்டனும், ஒவ்வொரு தொண்டனும் தன்னோட ரத்தத்தையும் வியர்வையும் செஞ்சு உங்களை வந்து ஜெயிக்க வச்சான். ஆரம்ப காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க கட்சி தொண்டனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, தவிர உங்களை மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்திலயும் அப்படித்தான், கட்சி தொண்டனுக்கு தான் முதல்வரை கொடுத்தாங்க. அந்த 91 96 வரைக்கும் சசிகலாவோடு சேர்ந்து நடத்துற அந்த ஆட்சி ரொம்ப மிக மோசமான ஆட்சியா இருந்தது. அந்த 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி வளர்ப்பு மகன் கல்யாணம் எல்லாம் நடந்து அந்த கட்சி அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வாக்கு கேட்டு எந்த தொகுதிக்குள்ளேயும் எந்த ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ நுழைய முடியல. துரத்தி அடிச்சாங்க. அது டிவியில, சன் டிவியில தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்தோம். அப்போ அதோட அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் 2001 மீண்டும் ஆட்சியை ஜெயலலிதா கைப்பற்றினார். இது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தது. ஒன்னும் பெரிய விஷயமா தெரியல. ஒரு காலத்திலயும் திமுக வந்து கட்சி வந்து முதலிடம் கிடையாது. இன்னைக்கு தேதி வரைக்கும் சொல்றோம். இன்னைக்கு கூட தாவேகா கட்சி பாத்தீங்கன்னா 1.25 தான் வாக்கு, அதாவது 1,25,00,000 ஓட்டு தான் வாங்கியிருக்குது. ஆனா ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 1,35,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 10 லட்சம் ஓட்டு தாவேகா கூட அதிகமா தான் வாங்கியிருக்காங்க. என்னன்னா சீட்டு எண்ணிக்கை தாவேகாவுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு, திமுகவுக்கு 2வது இடத்துல கிடைச்சிருக்குது. சீட்டு எண்ணிக்கை குறைவா கிடைச்சிருக்குது. அதாவது 96 ஜெயலலிதா வெறும் 4 இடத்துல வந்தாங்க. இப்ப 47 இடத்துல எடப்பாடியார் ஜெயிச்சிருக்காரு. ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டு வித்தியாசமெல்லாம் நீங்க பாத்தீங்க. ஜெயிச்சு வந்ததெல்லாம் வெறும் ஒரே ஒரு ஓட்டு அப்படி வந்தது. 500 ஓட்டு, 1500 ஓட்டு இப்படி வந்ததெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்கள்ல வித்தியாசமா வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்க, அதாவது முதுகுல குத்திட்டு போனவங்க, தொண்டர்களை மதிக்காம போனவங்க, இவங்களுக்கெல்லாம் ரெட்டலை சின்னத்துலதான் வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர யாரும் மடக்கூதிக்கு ஓட்டு போடல. அதாவது விசில் சின்னத்துக்கு ஓட்டே போடல. இவங்களா போய் சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களை ரெட்டலை சின்னத்துல தான் நீங்க நின்னீங்க, உங்களுக்கு அதுக்குத்தானே வாக்கு செலுத்தினாங்க. நீங்க யாரை கேட்டு அங்க போனீங்க? உங்க சௌகரியத்துக்கு போறீங்க. உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? மக்கள் சொன்னாங்களா? தொகுதிக்குள்ள உள்ள போய் கேட்டு சொல்லி பாருங்க. நீங்க உங்களால அந்த மாவட்டத்தை காப்பாற்ற உங்களுக்கு ஆபீஸ விஜய் பாஸ்கர் மூடு இருந்து அதை பிடிங்கிட்டாங்கல்ல, மாவட்ட செயலர் வந்துட்டார்ல. இப்ப அதே மாதிரிதான் 234 தொகுதிகளுக்கும் பழைய ஆட்களை களைஞ்சிட்டு புது நபர்களுக்கு நல்ல நபரா தேர்ந்தெடுத்து மாவட்ட செயலரா போடுங்க. அவங்களுக்கு வருகின்ற அடுத்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலையும் சரி, அடுத்த சட்டசபை தேர்தல், நாடாளுமன்றத்திலையும் சரி, ஒவ்வொரு தேர்தலையும் புது நபர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா. அதனாலதான் தொண்டர்கள் வந்து ஜெயலலிதா பின்னாடி, அதாவது அந்த கட்சி தலைமை பின்னாடி அணிவகுத்து நின்னாங்க. யார் வெளியே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் சொன்னாங்க. அது மாதிரி எடப்பாடியார் வந்து புது நபர்களுக்கு வாய்ப்பு தரணும். அப்பதான் எடப்பாடியாருடைய பலம், கை பலம் ஓங்கி நிற்கும். இவங்க மாதிரி ஆளுகளை நம்பி நீங்க வந்து இந்த புதுக்கோட்டைனா எம்ஆர் பாஸ்கர், கோயம்புத்தூர்னா வேலுமணி, நாமக்கல்னா தங்கமணி, இப்படி இல்லாம ஆளை நம்பி நீங்க வந்து நிக்காதீங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு நாமக்கல்லாம் வேற ஒரு ஆளு, கோயம்புத்தூருக்கு வேற ஒரு ஆளு, அத்தனைக்கு புதுசா மாத்துங்க. புது நபர்களுக்கு வாக்கு பதவி கொடுங்க. அவங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குங்க.
அப்பதான் தொடர்ந்து உங்களுடைய களம் வலுப்படும். இந்த மாதிரி துரோகிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆயுசுக்கு நீங்க இவங்க காலில் தான் உளுந்துக்கிட்டு நிக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க என்னைக்குமே ஜெயலலிதா அந்த மாதிரிதான் செஞ்சாங்க. இப்போ வெளியில போனதும் இல்லாம பழிய உங்க மேல சுமத்துறாங்க. நல்லா பாத்துக்குங்க. நீங்க தான் என்னமோ கட்சியில இருந்து அவங்கள வெளியே ஏத்துன மாதிரியும் அவங்க போகாத மாதிரியும் நீங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க பையனை கொண்டு வர மாதிரியும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பையனை கொண்டாந்து குடும்ப அரசியல் நடத்துறீங்களா? அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்ப புதுசா எடுக்கிறாங்க. திமுக மாதிரி உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க எப்பேற்பட்ட ஆளுகளா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. யாருக்கும் சொல்லாம சண்முகம் ஆபீஸ்ல இவங்களா ஒண்ணு சேர்ந்து அத்தனை 27 எம்எல்ஏக்கள் சேர்ந்துக்கிட்டு தாவேகா பக்கம் வெடிஞ்சு வெடியாம ஓடினாங்க. அங்க முதலமைச்சர் விஜய் சேர்த்திக்கல இவங்களை. உடனே தொடர்நடிக்கு போய் இங்க வந்தாங்க. இங்க வேலுமணி இன்னும் 2-3 பேர்த்து நீங்க சேர்த்திட்டீங்க. அதே தப்புதான். இவங்களை எல்லாம் சேர்த்திருக்க கூடாது. சிவி சண்முகம் திருப்பி ஓரங்கட்டி வச்சிங்களா? அது மாதிரி சிவி சண்முகம் பாத்தீங்களா என்ன வார்த்தை விடுறாருன்னு? பாமகனாலதான் 47 இடங்களை ஜெயிச்சிங்களா? இல்லைன்னா 5-6 இடத்துல தான் நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா? எப்படி எந்த அளவுக்கு பித்தலாட்டம் பேசுறாரு பாருங்க. அவர் கட்சியில சேர்த்திக்கலையா? குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுங்கிற மாதிரிதான் அதெல்லாம். அவரை பத்தி அவர்களுக்கு யாரு என்ன தெரியாதா? இவங்க அத்தனை பேருமே ரட்டளைங்கிற ஒரு சின்னத்தை வச்சுதான் ஜெயிச்சாங்களே தவிர இவங்களுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. கட்சியிலிருந்து சம்பாதிச்ச பணத்தை தனியா செலவு பண்ணி இவங்க ஒரு குரூப் உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. குரூப் பாலிடிக்ஸ் உருவாக்கி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. இவங்களை அழிச்சே தீரணும். அந்தந்த மாவட்டத்துக்கு புதுசா பதவிக்கு ஒரு புது நபர் கொண்டாந்து சேர்த்துங்க. 1,35,00,000 பேர் உங்களுக்கு வாக்களிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது இபிஎஸ். நீங்க தான். உங்களை விட யாரும் அதிகமா ஜெயிக்கல. நீங்க தான் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு பெற்று ஜெயிச்ச ஒரு நபர். அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஓட்டிட்டு அத்தனை தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீங்க. மற்றவங்களால தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு பெருமை உங்களுக்கு உண்டு. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் நீங்க. இவங்களை நம்பி கட்சி நடத்தாதீங்க. இவங்களை முன்னிலைப்படுத்தாதீங்க. கோயம்புத்தூர்னா பூர்வ வேலுமணிட்டு ஒப்படைப்போம், நாமக்கல்னா தங்கமணிட்டு ஒப்படைப்போம், புதுக்கோட்டைனா விஜயபாஸ்கர் ஒப்படைப்போம். அப்படி எல்லாம் தப்பு. இப்ப புதுக்கோட்டையில யாரெல்லாம் போட்டுக்கிறீங்க? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பதவி கொடுங்க. புதுசா தேர்ந்தெடுங்க. நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இப்படி எல்லாம் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு பதவி கொடுங்க. அவங்க மக்கள் சந்திக்கிற மாதிரி பண்ணுங்க. ஒருத்தருக்கும் ஒரு பதவி தான். மாவட்ட செயலாளர் இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டா அவங்களுக்கு இருந்து மாவட்ட செயலாளர் பதவி வேற ஒருத்தருக்கு மாத்திருங்க. இப்படி புதுசா கொடுத்து வச்சீங்கன்னா தான் கட்சியில் அடிமட்ட தொண்டனுக்கும் கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன வரும்? இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரே ஆளாருன்னா கட்சி தொண்டை மட்டும்தான் கட்சியில் இருக்கிறான். இப்ப இவங்க அத்தனை பேரும் மாறி போயிட்டாங்க. நீங்க ஒண்ணுதான் இன்னமும் இருக்கு. இபிஎஸ் ஒண்ணுதான் இன்னைக்கு கட்சியில் இருந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர் காட்டி. மற்ற அத்தனை பேரும் சமய சந்தர்ப்பத்தை வந்த மாதிரி மாறிட்டாங்க. அதனால இபிஎஸ் உங்களுக்கு தான் நாங்க சொல்றோம். இந்த காணொலியில வாயில சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை நம்பியும் தொண்டர்களை நம்பியும் இரட்டை இலை சின்னமும் ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் இவங்களை நம்பியும் இதுதான் உங்களுக்கு ஐகான் அடையாளம். இவங்களை இதை வச்சு நீங்க வாக்கு வாங்கி மீண்டும் அதிமுகவை ஆளுங்கட்சி ஆக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.